இன்று நம் கோட்டூர்புரத்தில் ஒரு அருமையான நிகழ்வு நடைபெற்றது. ஆரஞ்ச் தி வேர்ல்ட் வன்முறையற்ற சமூகத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்வு ஜூன் 26ஆம் தேதி மாலை 5 மணியளவில் நம் வார்டு 170 உள்ள இன்பினிட்டி பூங்காவில் ஐநாவின் ஆரஞ்ச் தி வேர்ல்ட் இயக்கம் இன்னோவீல் டிஸ்ட்ரிக்ட் 323 மற்றும் நமது வார்டு கவுன்சிலர் திரு கியா கதிர் முருகன் அவர்களின் தலைமையில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. பெண்களுக்கு ஆதரவா செய்ய எந்த ஒரு செயலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செல்லடையில தான் நான் பார்ப்பேன். அவங்களுக்கு இந்த செயல் பார்த்து போனது இந்த ஒரு நிகழ்ச்சியை இன்னும் நான் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இந்த முயற்சி பெண்களுக்கான வன்முறை எதிர்ப்பான முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நிறைய இடத்துல மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா என் வார்டு மக்களுக்கு செய்யணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். பெண்களுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தா அது நடக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன். ஆனா அந்த நிகழ்வு நடக்கக்கூடாது, அதற்கான என்ன செய்யணும்? இங்க வருகை தந்திருக்கிற என்னுடைய சக நண்பர்கள் நீங்க எல்லாருமே ஆட்டோ டிரைவர்கள், நம்முடைய கூலியாளா இருக்கட்டும், கட்டுமான வேலையை செய்யறவங்களா இருக்கட்டும், சேவை துறையில் செய்யறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் இருக்கும். எங்களை மாதிரி ஆளுங்க நாங்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். ஆனால் நீங்க எல்லாரும் இங்க வருகை தந்திருக்க ஆட்டோ டிரைவர் ஒவ்வொருத்தரும் கூறிகள் என்னன்னா, தயவு செய்து நீங்க எல்லாருமே ஒரு கொஞ்சம் பொறுமையா மரியாதையா இருந்தாலே உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். ஏன் நீங்க பாதுகாப்பான இருக்குன்றது அவங்க 4 பேர்ட்ட சொல்லணும். இதுக்கு என்னன்னா தயவுசெய்து மரியாதையா பேசினாலே போதும், கொஞ்சம் பொறுமையா பேசினாலே போதும். எனக்கு இங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் என்ன வேணும்னா, ஒரு ஸ்டடி சென்டர் ஆரம்பிக்கணும், ஏழை மாணவர்களுக்காக சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டடி சென்டர் மாதிரி செட்டப் பண்ணணும். கல்வியை கொடுத்துட்டாலே போதும்னு நினைக்கிறேன் நான். கல்வி நல்ல ஒரு எஜுகேஷன், நல்ல ஒரு படிப்பை கொடுத்துட்டா அவங்க சாதனையாளர் ஆயிடுவாங்க. இது சொன்ன என் வார்டுன்ற என் உரிமையா சொல்லலாம். என் மக்கள் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு இன்னைக்கு இவ்வளவு இதுலயே நான் என்னை வெற்றி பெற்றிருக்கேன்னா இங்க வருகை தந்த நம்முடைய மக்கள் தான். ஏன்னா எதையும் எதிர்பார்க்காது என்னை நம்பி இன்னும் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த மக்களுக்கு நான் ஏதோ செஞ்சு கொண்டே இருக்குன்றதான் எனக்கு ஆசை. அது உங்களை போன்ற நல்லவர்கள் சமூகங்கள் ஒருங்கிணைந்து நம்ம செய்தால் இந்த வார்டை, அதாவது சென்னை மாநகர சிறந்த வார்டாக வரணும்னு எனக்கு ஆசை. இதுவரைக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த வார்டு ரொம்ப லக்கி தட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லீடர் கிடைச்சிருக்கிறது. மிக்க நன்றி. அவர் சொன்ன மாதிரி ஒரு அப்சல்யூட்லி நம்ம கவுன்சிலர் கூப்பிட்டா கண்டிப்பா வருவேன்னு தெரியும். இந்த நிகழ்வில் ஆட்டோ ஓட்டுநர்கள், கூலி தொழிலாளர்கள், கட்டுமான மற்றும் சேவை தொழிலாளர்கள் என 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை பெற்றனர். சிறப்புரை வழங்கியவர் திரு கணேஷ் சுப்பிரமணியன். தமிழ்நாட்டில் முதன்முறையாக சிவில் சர்வீஸ் பயிற்சி மையத்தை தொடங்கியவர். அவருடைய உரை அனைவரையும் ஆழமாக சிந்திக்க வைக்கும் வகையில் அமைந்தது. இந்த நிகழ்வு ஒரு விழிப்புணர்வை தாண்டி வாழ்க்கை மாற்றத்திற்கான ஒரு பயணமாக மாறியது. இல்லையா? நீங்க பெண்கள் கிட்ட அவ எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறத விட ஆண்கள் மோசமானவர்கள்னு ஒரு கருத்தை அவங்ககிட்ட விதைக்கிறீங்க. அது முதல் உளவியல் தப்பு. ஆணை பார்த்தா பயப்பட ஆரம்பிக்கிறான். ஒரு கருத்தை பேசதான் அந்த கருத்துல பல்வேறு பரிமாணங்கள் இருக்கு. நம்மளோட இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது எங்களுக்கு பெருமை. பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பே. ஒருவரை மாற்றினால் ஒரு குடும்பம் மாறும், ஒரு குடும்பம் மாறினால் ஒரு சமூகமே மாறும். இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்த அனைத்து தொழிலாளர்களுக்கும், இன்னோவீல் உறுப்பினர்களுக்கும் மற்றும் நமது வார்டு மக்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள்.